அல்லாஹ்வின் அற்புத உதவியால் ஃபிர்அவுனின் கொடுமையிலிருந்து பனூ இஸ்ராயேல்கள் விடுவிக்கப்பட்டனர். கடல் பிளந்து வழி தந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தினரை அல்லாஹ் வாக்களித்த தேசத்தை நோக்கி அழைத்துச் சென்றார்கள். அங்கு அவர்கள் சுதந்திரமாக வாழவும் அல்லாஹ்வின் சட்டத்தை பின்பற்றவும் இருந்தது. ஆனால் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த பாதையில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். உடனே பனூ இஸ்ராயேல்கள், மூசாவே, அவர்களுக்கு இருப்பது போல எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தித் தாருங்கள் என்று கேட்டனர். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அறிவில்லாத கூட்டத்தாராக நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொருவரை இறைவனாக்க வேண்டுமா என்று எச்சரித்தார்கள். ஃபிர்அவுனின் அடிமைத்தனத்திலிருந்து யார் உங்களை காப்பாற்றினார்? உங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்ட போது, உங்கள் பெண்கள் அவமதிக்கப்பட்ட போது உங்களுக்கு உதவியவன் அல்லாஹ் மட்டுமே. ஆனால் அதற்கு பிறகும் பனூ இஸ்ராயேல்கள் நன்றியுடன் வாழவில்லை. பயணத்தின் கஷ்டங்களில் அவர்கள் தொடர்ந்து குறை கூறினார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்காக வானத்திலிருந்து மன்னு என்ற உணவையும் சல்வா என்ற பறவைகளையும் அருளினான். மேகங்களை நிழலாக அனுப்பினான். தாகத்திற்கு தண்ணீரையும் ஏற்பாடு செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை தமது கைத்தடியால் அடித்தபோது அதிலிருந்து 12 ஊற்றுகள் பொங்கி பாய்ந்தன. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தனித்தனி நீரூற்றுகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவ்வளவு அருட்கொடைகள் கிடைத்தும் அவர்கள் திருப்தியடையவில்லை. இந்த ஒரே உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். பூமியில் விளையும் கீரை, வெள்ளரிக்காய், பருப்பு, வெங்காயம் வேண்டும் என்று மீண்டும் முறையிட்டனர். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனையுடன் கேட்டார்கள், சிறந்ததை விட்டுவிட்டு தாழ்ந்ததை தேர்ந்தெடுக்கிறீர்களா? அல்லாஹ் அளித்த அருள்களை மதிக்காத மக்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இந்த வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. அல்லாஹ்வின் அருள்களை மறக்காமல் நன்றியுடன் வாழும் இதயங்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் நன்றியுள்ளவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான்.